வணக்கம். வளமுடன். கோயம்புத்தூர்ல கொடிசியா மைதானத்துல 18ஆம் தேதி பெரிய கூட்டம் நடத்த போறேன். அதனால பணம் கொடுங்க. நாம் டம்ளர் நாமே டம்ளர் அப்படின்னு சொல்லி கையை கட்டி வாயை பொத்தி சவுண்டு மட்டும் வெளியில விட்டு ஒரு வீடியோ அண்ணனுடையது வந்திருக்கு. கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையில வை அப்படிங்கிற ஒரு பழைய பழமொழி நம்ம கிட்ட இருக்கு. அந்த மாதிரி நாட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலுமே அந்த பிரச்சனைய சும்மா மைக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு அந்த மைக் அந்த பிரச்சனையோட என்ன சொல்றது, என்னாலதான் அந்த பிரச்சனைக்கு வெற்றி கிட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டுட்டு வர்றது. பிரச்சனை இவனுக்கு பிரச்சனை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நார்மலைசைஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தொடர்ச்சியா 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த பொள்ளாச்சி சம்பவம் மிகப்பெரிய தமிழ்நாட்டின இந்தியாவே பெரிய அளவுக்கு அதிர்வலியை உண்டு பண்ணும்போது நவ துவாரத்தையும் பொத்திக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரும் வீடியோ போட்டு வச்சதுக்கு பின்னாடி கடைசியா எல்லா வீடியோவும் எடுத்து வச்சுட்டு கூட்டல் கழித்தல் போட்டு அடித்தல் பண்ணி மெதுவா ரொம்ப மெதுவா இந்த பழுப்படாம பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பக்குவமா ஒரு அறிக்கையை நேற்று விட்டுருந்தாப்படி. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இப்போ வழக்கம் போல பவ்யமா காரியத்தில் கண்வயடா தாண்டவ கோனே அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறது ஆரிய கூத்தாடினாலும் சரி, காரியத்தில் கண்வயடா தாண்டவ கோனேங்கிற மாதிரி கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், எனக்கு பேமெண்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு 50 லட்சம் வந்திருக்கிறது 12 லட்சம். அதனால ஒழுங்காவே இலக்க தம்பிகள் அடைய மாட்டேங்கிறீங்க, வசூல கரெக்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அண்ணே வழக்கம் போல கரெக்டா கையை கட்டி ரொம்ப சாஃப்டா வீடியோ பிடிச்சிருக்கு. அப்படி நாம என்ன கேட்கிறோம்னா, 50 லட்சம் ரூபாய் நீ செலவு பண்றேன்னா ஒரு முறையாவது 15 ஆண்டுகளாக ஒரு முறையாவது நீ நிகழ்ச்சி நடத்திருக்கேன்னா வாங்கின கலெக்ஷன் இவ்வளவு, செலவு போகை செலவு இவ்வளவு, இவ்வளவு வருமானம் இருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நீ போட்டிருக்கியா? இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது இல்லாம அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய வாயிலிருந்தே வந்திருக்கக்கூடிய வரலாற்று செய்திகள், நான் சுடுகாட்டுல படுத்து கிடந்தேன், அந்த என்ன சொல்ற ஒரு சைதாப்பட்ட சுடுகாடா 20 சுடுகாடு அங்க சுடுகாட்டுல நான் படுத்து கிடந்தேன். அங்க சோபாவுடைய படாபட ஜெயலட்சுமியோட சுடுகாட்டு பக்கத்துல நான் படுத்திருந்தேன். அதெல்லாம் ஒரு பொற்காலம், செலவுக்கே காசு இல்லாத போது சுந்தர்சி எனக்கு பணம் கொடுத்தா அப்படிங்கிற பழைய வீடியோ எல்லாருக்குமே தெரியும். இப்போ உன்னுடைய சொத்து மதிப்பு மிகப்பெரிய அளவிற்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். உன்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே பப்ளிக் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்கிறது உலகத்துக்கே தெரியும். இதன் மூலமாக நீ அடைந்திருக்கக்கூடிய வருமானத்திற்கான கணக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி நீ சம்பாதிச்ச அப்படிங்கறத கேட்பாங்கல்ல. யாராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கைக்கு வாழ்வியல் வருமானம்ங்கிறது ஒண்ணு இருக்கும், அந்த வருமானத்துக்கு கணக்குன்னு ஒண்ணு இருக்கும். இதுதான் ரொம்ப நடைமுறை. நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சது நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சிக்கு கணக்கு அப்படிங்கிற பொருளாளர் யாருங்கிறதே தெரியாது. அந்த பொருளாளர் இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா வருமானம் 50 லட்சம் ரூபாய் இலக்கு வச்சு பேமெண்ட்டை வச்சு அடிக்கக்கூடிய வேலையை மட்டும் தெளிவா செய்யும் போது இதற்கான கணக்கு எங்கேன்னு சொல்லி திராவிட பேரியக்கங்கள் இருக்கக்கூடிய தோழர்கள் தான் ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த மாதிரி பணம் கொடுப்பது நம்ம தம்பியும் நம்ம தங்கையும் பணம் கொடுக்கும் போது குறைந்தபட்ச கணக்கு அதற்கு என்ன அப்படிங்கறத கேட்கறது நியாயமா, நியாயம் இல்லையா? இது இல்லாம ஈழத்தமிழர்களுடைய அரசியலை வைத்து இங்கே பிழைப்பு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அங்க இருக்கக்கூடிய நடைமுறை நிகழ்வு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அது ஒரு தீவிரவாத இயக்கம்னு சொல்லி உலகளாவிய தடை செய்யப்பட்டிருக்கு. தனிப்பட்ட முறையில் பிரபாகரன் தமிழர்களுடைய உரிமைகள், தமிழர்களுடைய இனமான பிரச்சனை, இன அழிப்பு, இது எல்லாமே அடுத்த விஷயம். ஆனா உலகத்தின் பார்வையில ஒரு எல்டிடி அமைப்பினர் என்ன சொல்லியிருக்கு, ஏன் இந்தியா என்ன சொல்லியிருக்கு, ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை, இந்தியா அது ஒரு தீவிரவாத அமைப்புன்னு இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் தலைவரை படத்தை வச்சுக்கிட்டு அந்த தலைவருடைய கோட்பாடுகளை தான் நான் இங்கே செயல்முறைப்படுத்துவேன் சொல்லக்கூடிய ஒரு ஆளு இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையில எங்க இருக்க வேண்டிய ஆள் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கேஸை போட்டு உள்ள தள்ளணுமா வேணாமா? டெரரிசம், அவங்க ஆயுதத்தை ஏந்தி போராடக்கூடிய ஒரு குழு, அவ்வளவுதான் விஷயம்.
இங்க இருக்கக்கூடிய நார்த்ல சத்தீஸ்கர் இந்த மாதிரி மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவிற்கு இங்க இருந்து போயிருக்கக்கூடிய IAS ஆபீசர்ஸ் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய நக்சல் வாரிகளை ஒடுக்குறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆயுதம் ஏந்திய போராட்ட குழு அனைவருமே ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. அரசிடம் ஆயுதத்தை சமர்ப்பிச்சுட்டு எங்களுக்கு பொது விடுதலையும் பொது மன்னிப்பும் எங்களது பொது கொள்கையையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்வதன் மூலமாக மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய கொள்கையை முன்னிலைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு நியாயமே பிறக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கொள்கை நிலைப்பாடு. அப்படிங்கும்போது அவங்க அங்க கூண்டோடு அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியை எடுத்துட்டு இங்க ஒரு ஆளு தொடர்ச்சியாக, அதுவும் கொடிசியா மைதானத்துல 50 லட்சம் பேருக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுங்க, நான் வைக்கிறேன்னு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்புலம் யார்? எதுக்கு எடுத்தாலும் காங்கிரஸ் திட்டுறது, திமுக திட்டுறது, இப்படியே அவங்களோட வாயில ரொம்ப சரளமா வந்திருக்கக்கூடிய 2 பேர்த்து திட்டுனா நீ யாரை ஆதரிக்கிறேங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஒரு வலதுன்னு இருந்தா ஒரு இடதுன்னு ஒண்ணு இருக்கும். திசைகள் கிழக்கு மேற்குன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எதிர்முகம் இருக்கும். இரவு பகல் அந்த மாதிரி நீ யாரை எதிர்க்கிறாயோ, யாரை நீ ஆதரிக்கிறாய் அப்படிங்கிறத விஷயம். அப்ப யார் உனக்கு பின்னாடி இருந்து ஆதரிக்கக்கூடிய விஷயம் கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிஜேபி RSS தான். இங்க தமிழ்நாட்டு திராவிட பேரியக்கத்தை அடித்து நீ ஒளி. ஆனால் அதற்கு நீ பயன்படுத்திக்கக்கூடிய அந்த லேபிள்ஸ் எல்லாத்தையுமே நாங்க எங்களுடைய தேவையை வர்ற வரைக்கும் தான் உன்னை அக்செப்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் பிரபாகரன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த புத்தியை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒருவராவது இவனுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்வார்களா? ஆரம்பத்துல விசிலட்சா குஞ்சுக சின்ன சின்ன பசங்க எல்லாருமே இவன் சவுண்டு ஜாஸ்தியா கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க காரணத்தினால சரி ஏதோ ஒரு சத்தமா பேசுறதுனால ஏதோ உண்மையை பேசி போடுறான்னு சொல்லிட்டு ஆர்வத்துல தம்பிக்கு போனதுக்கு பிறகு இது ஒரு வெத்து பீஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வந்தது. காரணம் இந்த ரிட்டர்ன் வர்றதுக்கு காரணம் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா இவன் பொய்காரன், பொய் பேசுறான், நம்பாதீங்கன்னு சொல்லி நம்ம திரும்பி அழைச்சிட்டு வரோம். ஆனா அந்த தம்பிகள்கிட்ட மூளைச்சலவை செய்து உனக்கு பிரபாகரன் நேசத்தை உனக்கு நான் புகுத்துறேன். தமிழ்நாட்டுல பெரியார் தலைவர் இல்லையா, அம்பேத்கர் தலைவர் இல்லையா, அவங்க எல்லாம் வழிகாட்டியா, பிரபாகரன் மட்டும் தலைவர்னா பிரபாகரன் என்ன தலைமையை ஏற்றிருக்கார்? பிரபாகரனே என்ன சொல்லியிருக்காரு? இதுதான் ரொம்ப முக்கியம். பிரபாகரன் போட்டோ உனக்கு தலைமைனா பிரபாகரனை நான் எனது தலைமையில் இருக்கக்கூடிய கொள்கைகள் நடைமுறைகள் அனைத்தும் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கானவே கிடையாது அப்படிங்கறத அவரே தெளிவுபடுத்திருக்கிறாரு. நான் இங்க போராடிட்டு இருக்கேன்னா என்னுடைய போராட்டத்துக்கான வடிவம்ங்கிறது இந்த ஈழத்திலையும் இந்த மண்ணில இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நான் இதை செயல்முறைப்படுத்திட்டு இருக்கேனே தவிர உலகளாவிய இருக்கக்கூடிய ஜனநாயக கோட்பாடுகளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த பக்கத்து வரும்போது அவ்வப்போது அங்க இருக்கக்கூடிய மக்களின் மனோப தேவைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பூர்த்தி பண்ணி வைக்குவேன்னு பிரபாகரன் சொல்லியிருக்கும் போது இவன் யாரை ஏமாத்துறதுக்கு இங்க வந்துகிட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை போட்டு அதுலயும் கையை கட்டி வாயை பத்தி ஒரு வீடியோவை போட்டுக்கிட்டு மக்களை ஏமாத்த பாக்குறான்னா சுத்தமா இவன் என்ன பண்றான்னு சில்லறை அடிக்கிறதுக்கு மட்டும்தான் இவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். மற்றபடி வேற எதுவுமே இவன் கிட்ட இல்லைங்கிறத இங்க இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த தம்பிகளும் தங்கைகளும் சிந்திக்கணும். அதனால ஒரு 4 காசு கூட இவனுடைய நிகழ்ச்சிக்கு கொடுக்காதீங்க, கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஆரம்பிக்கலாம்.